இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னா, சமயபுரத்திலேயே ஃபேமஸான ஒரு சின்ன இட்லி கடைக்கு வந்திருக்கோம். கடை மட்டும் தான் சின்னது. ஆனா, அவங்க குடுக்குற ஒவ்வொரு டிஷ்ஷும் நல்லா டேஸ்ட்டா குடுக்குறாங்க. அதுதான் வந்து அக்கா கடையில ஹைலைட்டு. பாருங்க, நல்லா சூடா வந்து தோசை ஊத்திட்டு இருக்காங்க. பாருங்க, தோசைலாம் நல்லா சூப்பரா ஊத்திட்டு இருக்காங்க. இந்த வீடியோவ பார்த்தீங்கன்னாலே தெரியும். சூப்பரா இருக்கு பாருங்க. தோசைலாம் நல்லா முறுகலா இருக்கு. இந்த கடை கரெக்ட்டா எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னா, இந்த வீடியோக்கு எண்டுல சொல்றோம். மறக்காம கொஞ்சம் யாராவது சமயபுரம் சைடு இருந்தீங்கன்னா வந்து சாப்பிட்டு பாருங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு இந்த வீடியோ கீழ மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. கடையில வந்து அக்கா ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்கள்ட்ட வந்து என்னென்ன கிடைக்கும்னு கேட்போம். அக்கா, அக்கா உங்க கடையில வந்து சாப்பிடுறதுக்கு என்னென்னக்கா கிடைக்கும்? என் கடையில இட்லி, தோசை, ஸ்பெஷலே வந்து குழிப்பணியாரம் தான். குழிப்பணியாரத்துக்காக தான் எல்லாமே இந்த கடையில வந்து சாப்பிடுவாங்க. ஓகேக்கா. முட்டை ஆம்லேட்டு, ஆஃப் பாயிலு, புஃப் பாயிலு, ஆ அது என்ன கலக்கி எல்லாமே போட்டு தருவோம். வெங்காய தோசை ரோஸ்ட்டு, வெங்காய தோசை, சப்பாத்தி, பொடி தோசை எல்லாமே போட்டு தருவோம். ஒரு தோசை ரூ. 15 தான். ஓகேக்கா. ரொம்ப மலிவான விலையில தான் நாங்க குடுக்குறோம். முட்டை ஆம்லேட் எல்லாமே எங்க கடையில கிடைக்கும். நல்லா இருக்கும். எல்லாரும் வந்து சாப்பிட்டு பாருங்க. அக்கா உங்க கடை வந்து இப்ப உங்க கடையில குழி பணியாரம்ன்னு சொன்னீங்க. இப்ப நான் வந்து வீடியோ எடுக்கிற டைம் வந்து காலைல 8 மணிக்கா. உங்க கடையில குழி பணியாரம் ஈவினிங் எத்தன மணி டூ எத்தன மணி கிடைக்குங்க? என் கடையில குழிப்பணியாரம் 6 மணியிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் கிடைக்கும். ஓகேக்கா. 3 பணியாரம் ஒரு செட்டு ரூ. 10. ஓகேக்கா. அதுக்கு கார சட்னி தான் ரொம்ப ஸ்பெஷலு. ஓகேக்கா. எல்லாமே கார சட்னி தான் வேணும்னு சொல்லி விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ஓகேக்கா. அக்கா இப்ப வந்து உங்க கடை வந்து என்னன்னைக்கு இருக்கும், என்னன்னைக்கு இருக்காதுக்கா? எங்க கடை எல்லா நாளுமே நைட்ல இருக்கும். ஓகேக்கா. ஞாயித்துக்கிழமை மட்டும் காலையில இருக்கும். நைட்டும் போடுவோம். அக்கா காலையில டைமிங் என்ன? நைட்டு டைமிங் என்னக்கா? உங்க கடையோட டைமிங்? காலையில வந்து 8 மணியிலேருந்து ஞாயித்துக்கிழமை காலையில 8 மணியிலேருந்து 11:30 மணி வரைக்கும் இருக்கும். மார்னிங்காக்கா காலையில? ஆமா, ஆமா. ஓகேக்கா. அப்புறம் மத்த நாளையில எல்லாம் வந்து சாயங்காலம் 6 மணியிலேருந்து நைட்டு 11 மணி வரைக்கும் இருக்குங்க. நைட்டு சாயங்காலம் எத்தன மணிக்கா? 6 6 மணி. மணியிலேருந்து நைட்டு 11 மணி வரைக்கும் இருக்கும். ஓகேக்கா. அக்கா கடை வந்து பாருங்க, அக்கா கடையோட லொகேஷன் வந்து இந்த வீடியோவோட எண்டுல சொல்றேன். இந்த மாரி சின்ன சின்ன கடைக்கு வந்து நம்ம தான் கண்டிப்பா சப்போர்ட் பண்ணணும். பெரிய பெரிய கடையே தோத்துரும். இந்த மாரி சின்ன சின்ன கடையில குடுக்குற டேஸ்ட்லாம் ஒவ்வொன்னும் அவ்ளோ தரமா குடுப்பாங்க. அக்கா நமக்கு ஒரு தோசை ஒண்ணு போட்டுருங்கக்கா. இந்தா போட்டுட்டு இருக்கேன் சாப்பிடுங்க. ஓகேக்கா. அக்கா சொன்னத கேட்டீங்கன்னாலே தெரியும். நமக்காக ஒரு தோசை ஒண்ணு போடுறாங்க. போட்டு முடிச்சதுக்கப்புறம் அந்த தோசை எப்படி இருக்கு என்னன்னு பார்ப்போம். அடுத்த வாரத்துல இருந்து மத்தியானம் சாப்பாடும் போட போறோம். ஆமா, அடுத்த வாரத்துல இருந்து மத்தியானம் சாப்பாடு போட போறீங்களாம்மா? அது என்னென்னமா பிளான் பண்ணி வச்சிருக்கீங்க போடலான்னு? தக்காளி சாதம், எலுமிச்சம்பழம் சாதம், தயிர் சாதம். ஓகேம்மா. அப்படியே ஒவ்வொரு சாதமா மாத்திக்கிற மாதிரி. எல்லாமே வந்து ரேட்டு கம்மியா கொஞ்சம் ரூ. 30 ஓகே. அக்கா கடைக்கு வந்து அடுத்த அடுத்த வாரத்துல இருந்து மீல்ஸும் போடுறாங்க. மீல்ஸ்னா மிக்ஸ்டு ரைஸ் இதுவும் போடுறாங்க அக்கா கடையில. கலவை சாதம். அது கண்டிப்பா அக்கா கடையில போடுறாங்க. யாராவது இந்த சமயபுரம் சைடு இருந்தீங்கன்னா, உங்க கையில கொஞ்சம் அமௌண்ட் கம்மியா இருந்தா, கண்டிப்பா வந்து அக்கா கடையில சாப்பிடலாம். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா குடுக்குறாங்க. அக்கா வந்து இப்ப நமக்காக ஒரு தோசை ஒண்ணு எடுத்துட்டு இருக்காங்க. வாங்க எப்படி இருக்கு என்னன்னு பார்ப்போம் நம்ம. தோசை நல்லா சூப்பரா எடுத்துட்டு இருக்காங்க. எடுத்து முடிச்சதுக்கப்புறம் கையில வந்ததுக்கப்புறம் பார்ப்போம். அக்கா கடையோட லொகேஷன் வந்து இந்த வீடியோவோட எண்டுல சொல்றேன். அக்கா, அக்கா, அக்கா இந்த கடை வந்து இதுக்கு முன்னாடி எத்தன வருஷமாக்கா இந்த இடத்துல வச்சிருக்கீங்க? நாங்க இந்த இடத்துல 10 வருஷமா வச்சிருக்கிறோம். ஓகேக்கா. இந்த ஃபீல்டு உங்களுக்கு எத்தன வருஷமாக்கா எக்ஸ்பீரியன்ஸு? அவங்க 20 வருஷமா இந்த ஃபீல்ட்ல தான் இருக்கிறாங்க. ஓகேக்கா. வீட்ல செஞ்சுட்டு இருந்தோம். ஆ. இப்ப மெயின்ல செய்யலாம்னு சொல்லிட்டு மெயின்ல போட்டுக்கிட்டு. ஓகேக்கா, ஓகேக்கா. அக்கா நமக்கு ஒரு தோசை ஒண்ணு குடுத்துருங்கக்கா. ஓகேக்கா. கடையில வந்து பாட்டி ஒருத்தவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கேட்போம். பாட்டி, கடையில டேஸ்ட் எப்படி பாட்டி இருக்கு? நல்லா இருக்குதுப்பா. நல்லா இருக்குக்கா பாட்டி? பாட்டி இப்ப வெளியூர்ல இருந்து யாராவது வர சொன்னாங்கன்னா, கண்டிப்பா அக்கா கடையில சாப்பிட்டு பார்க்க சொல்லலாமா பாட்டி? சாப்பிட சொல்லலாமா? குடுக்குற காசுக்கு கொஞ்சம் ஒர்த்தா இருக்கா பாட்டி? ரூ. 10க்கு நல்லா தரமா இருக்கா? ஓகே. அந்த பாட்டி சொல்றத கேட்டீங்கன்னாலே தெரியும். எல்லாமே நல்லா சூப்பரா குடுக்குறாங்க. பாருங்க. அவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க இட்லி. அக்கா வந்து நமக்காக தோசை போட்டாங்க. அக்கா தோசை குடுங்கக்கா. பாருங்க. அக்கா கடையிலேருந்து நல்லா சூடா தோசை வாங்கியாச்சு. இந்த தோசையோட ரேட் எவ்வளோக்கா? ரூ. 15க்கு கண்டிப்பா ஒர்த்து. இந்த காலத்துல வந்து ஒரு தோசை ரூ. 20 ரூ. 30க்கு விக்கிறாங்க.
ஆனா அக்கா கடையில வெறும் 15 ரூபாய்க்கு குடுக்குறாங்க. 15 ரூபாய்க்கு நல்லா தரமா இருக்கு பாருங்க. குடுக்குற காசுக்கு கண்டிப்பா ஒர்த்து. நல்லா சூப்பரா இருக்கு. முறுகலா இருக்கு. இந்த தோசைய பார்த்தீங்கன்னாலே தெரியும். இப்ப அக்கா வந்து கொஞ்சம் தோசை ஊத்திருக்காங்க கஸ்டமருக்காக. அந்த பாட்டிக்காக ஊத்திட்டு இருக்காங்க. ஊத்தி முடிச்சதுக்கப்புறம், அக்கா கடையோட லொகேஷன் கரெக்ட்டா எங்க இருக்குன்னு நம்ம என்னன்னு கேட்போம். கடையில வந்து இப்ப அக்கா வந்து கஸ்டமருக்காக ஊத்திட்டு இருக்காரு. அக்காட்ட போய் லொகேஷன் எங்க இருக்குன்னு கேட்போம். அக்கா, அக்கா உங்க கடை கரெக்ட்டா எங்கனக்கா லொகேட் ஆயிருக்கு? எங்க கடை கரெக்டா எங்க லொகேட் ஆயிருக்குன்னா, சமயபுரம் மெயின் ரோடு பைபாஸ்ல ஓகேக்கா. சீரடி சாய்பாபா கோயில் போற ரோடு ஆப்போசிட்ல நாங்க வச்சிருக்கோம். சீரடி பாபா கோயில் போற ஆப்போசிட்ல இருக்காக்கா? ஆப்போசிட்ல எங்க கடை ரோட் மேல இருக்கு. ஓகேக்கா. அக்கா கடை கரெக்ட்டா பின்னாடி போவீங்க லாரி வருது. ஓகேக்கா. அக்கா கடை கரெக்ட்டா எங்க லொகேட் ஆயிருக்குன்னா, அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா, அது வந்து சீரடி பாபா கோவில் போற ரூட் அது. அதுல இருந்து அப்படியே இங்கிட்டு வந்தீங்கன்னா, இந்த சமயபுரம் ஸ்கூலுக்கு போற ரூட் இது. அந்த ரூட்ல இருந்து அப்படியே ரைட் சைடு வந்தீங்கன்னா, அக்கா கடை தான் ஃபர்ஸ்ட் கடை. மறக்காம வந்து சமயபுரம் சைடு யாராவது இருந்தீங்கன்னா, வந்து மறக்காம சாப்பிட்டு பாருங்க. எல்லாமே நல்லா தரமா குடுக்குறாங்க. அக்கா குடுக்குற டேஸ்ட்டுக்கு சமயபுரத்துல யாருமே குடுக்க முடியாது. அவ்வளோ சூப்பரா குடுக்குறாங்க. சூப்பரா குடுக்குறாங்களோட எல்லாமே நல்லா டேஸ்ட்டா இருக்கு. அக்கா கடையிலேருந்து நம்ம ஒரு தோசை வாங்கியாச்சு. இந்த வீடியோ முடிவுல அக்கா கடைய வீடியோ எடுத்து முடிச்சுட்டு, அந்த தோசை எப்படி இருக்கு என்னன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு, இந்த வீடியோ கடையில கமெண்ட் பண்ணுவோம். மறக்காம நம்ம வீடியோவ எங்கெங்க இருந்து பார்க்குறீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் வந்து எனக்கு எங்கெங்க இருந்து பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியும். நெறைய பேர் வந்து நம்ம சேனல வந்து லைக் பண்ணாம, ஷேர் பண்ணாம பார்த்துக்கிறீங்க. மறக்காம உங்க சமயபுரம் சைடு இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. நம்ம சின்ன சின்ன கடைய நம்ம போய் இதுக்கப்புறம் நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னாலே தெரியும். எல்லாமே வந்து நம்ம சின்ன சின்ன கடையா தான் போட்டுட்டு இருக்கோம். மறக்காம வந்து உங்களோட சப்போர்ட் குடுங்க. நானும் லாஸ்ட் வர உங்க கூடயே இருக்கேன். கண்டிப்பா வந்து இந்த வீடியோவ சமயபுரம் ஃப்ரெண்ட்ஸு, மணச்சநல்லூர், திருச்சி இந்த மாரி எங்க இருந்தாலும் இந்த வீடியோ உங்களுக்கு வந்துச்சுன்னா, மறக்காம உங்க ஊர் சைடுல இருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பா வந்து எல்லாத்துக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம வந்து அடுத்த வீடியோல சந்திப்போம். அக்காட்ட சொல்லிட்டு கெளம்புவோம். அக்கா போயிட்டு வரோம்க்கா. பாய்க்கா. ஓகேக்கா. இன்னொரு தடவ காமிக்கிறேன் லொகேஷன். தெரியலன்னா கொஞ்சம் நீட்டா பொறுமையா தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா நெறைய பேர் லொகேஷன் தெளிவா சொல்லுங்க ப்ரோ, தெளிவா சொல்லுங்க ப்ரோன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல போடுறீங்க. அவங்களுக்காக வந்து இந்த வீடியோவோட எண்டுல லொகேஷன் காமிக்கிறேன். அக்கா கடை கரெக்ட்டா எங்க இருக்குன்னா, இதுதான் வந்து சமயபுரம் சமயபுரம் சாய்பாபா கோயில் போற வழி. இந்த சைடு அப்படியே வந்தீங்கன்னா, இது வந்து சமயபுரம் ஸ்கூல் போற வழி. அந்த ஸ்கூல் போற வழியில ஒரு போஸ்ட் மரம் ஒண்ணு இருக்கு. அந்த போஸ்ட் மரம் பாத்துக்கங்க. ஒரு ப்ளூ கலர் கூடாரம் மாரி போட்டிருக்கு. அந்த கூடாரத்துக்கு அப்படியே பக்கத்துல வந்து அக்கா கடை இருக்கு. மறக்காம இந்த சைடு யாராவது வந்தீங்கன்னா, சாப்பிட்டு பாருங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு இந்த வீடியோ கடையில கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி நீங்க இந்த அக்கா கடையில சாப்பிட்டுருந்தீங்கனாலும், வீடியோ கடையில கமெண்ட் பண்ணுங்க. அக்கா போயிட்டு வரோம்க்கா. பாய்க்கா.